மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியான கொஞ்சம் கூட கசப்பே தெரியாமல் பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சுண்டைக்காயில் நம்ம எந்த ரெசிபி செஞ்சாலுமே யாருமே அந்த அளவுக்கு லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அதில் சின்ன ஒரு கசப்பு தன்மை இருக்கும். அதனால் ஆனால் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன் இந்த டிப்ஸ், அதுக்கப்புறம் இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் குழம்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையுமே ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. அப்படியே உங்களுடைய ஃபீட்பேக்கையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு நம்ம புளி ஊற வச்சுக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். புளியை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக அலசிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றி அதுக்கப்புறமா புளி கூட தண்ணி சேர்த்து புளியை ஊற வைங்க. சுண்டைக்காய் காரக்குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா நார்மலாக வைக்கிற காரக்குழம்புக்கு எவ்வளோ புளி எடுப்பீங்களோ அது கூட இன்னும் கொஞ்சம் ஒரு கால்வாசி அளவுக்கு புளி சேர்த்து எடுத்துக்கோங்க. சுண்டைக்காய் காரக்குழம்பு செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஃப்ரெஷ்ஷான பச்சை சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். இந்த சுண்டைக்காவை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டு நசுக்கிற உரல் இருக்கும்ல, அந்த உரலில் இந்த பச்சை சுண்டைக்காவை சேர்த்துட்டு இந்த மாதிரி நசுக்கிக்கோங்க. ரொம்ப குழன்னு ஆகிற வரைக்கும் நசுக்கக்கூடாது. லைட்டாக சுண்டைக்காய் ரெண்டாக உடையும் அந்தளவுக்கு நசுக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ஒரு 5-6 டைம் அந்த உரலால் குத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு சுண்டைக்காய் இந்த அளவுக்கு ரெண்டாக உடஞ்சி வரும். நசுக்குனா சுண்டைக்காவை தண்ணி ஊற்றி வச்சுருக்க பவுலில் சேர்த்துக்கோங்க. அடுத்து மீதம் இருக்கிற சுண்டைக்காயும் இதே மாதிரி நசுக்கி எடுத்துக்கலாம். சுண்டைக்காவை நசுக்குனதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்துட்டு சுண்டைக்காவை ஒரு டைம் அலசிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு திரும்ப சுண்டைக்காவை தண்ணியிலே போட்டு வைங்க. சுண்டைக்காவை தண்ணியில் போட்டு வைக்காமல் வெறுமனேன்னு வச்சிங்க அப்படின்னா சுண்டைக்காவோட கலர் கருப்பாயிடும். அதனால் தண்ணியில் போட்டு வைங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு அதில் 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மற்ற காரக்குழம்புக்கு நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் இந்த காரக்குழம்புக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சுடானதுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி நசுக்கி வச்சுருக்க சுண்டைக்காயை எண்ணெயில் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. சுண்டைக்காவுடைய கலர் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும், அதாவது ஒயிட் கலருக்கு சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. சுண்டைக்காய் காரக்குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லெண்ணெயில் சுண்டைக்காவை வதக்கிட்டு அதுக்கப்புறமா காரக்குழம்பு செய்யுங்களேன். வெறும் வாயில் நீங்கள் இந்த சுண்டைக்காவை சாப்பிட்டாலும் கொஞ்சம் கூட கசக்கவே கசக்காது. நீங்கள் எத்தனையோ மெத்தடில் சுண்டைக்காய் காரக்குழம்பு வச்சுருப்பீங்க, ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு கசப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம் சுண்டைக்காய் கசப்பாக இருந்துச்சு அப்படின்னு. இப்போ பாருங்கள், சுண்டைக்காவுடைய கலர் அங்கங்கே ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகியிருக்குல்ல, இந்த அளவுக்கு சுண்டைக்காய் வதங்கினா போதும். இப்போ இந்த சுண்டைக்காவை எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. அடுத்து சுண்டைக்காவை வதக்கினா அதே எண்ணெயிலே இன்னும் ஒரு 10 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க, 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாமே வரப்பட்டு வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட ஜீரகம், வெந்தயம், கடுகு, சோம்புலாம் வரப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 30 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 15 பல்லளவுக்கு பூண்டு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விடக்கூடாது. லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் வெங்காயம் நல்லா ஷைனிங்காக கண்ணாடி போல் பலன்னு இருக்குல்ல, இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயத்தையுமே இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. அடுத்து இதில் 2 பெரிய சைஸ் தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியை அரைக்காமல் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். பட் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்து காரக்குழம்பு செஞ்சோம் அப்படின்னா அதோடைய டெக்ஸ்சர் அந்த தேன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும். இப்போது இதில் நம்ம தக்காளி அரைச்சோம் இல்லையா, அந்த மிக்ஸி கப்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ரின்ஸ் பண்ணி அந்த தண்ணியை அந்த தக்காளி பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல குழம்பு மிளகாத்தூள், அது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆப்ஷனல் தான், இது கலர் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். இது எக்ஸ்ட்ரா காரம்லாம் தராது. இப்போ மிளகாத்தூள்லாம் சேர்த்துட்டு இந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளியை நம்ம இன்னும் நல்லா வதக்கி விடலை, அதனால் தக்காளியோட பச்சை வாசனையுமே நல்லா போகணும். அது மட்டும் இல்லாமல் அது கூட சேர்த்துக்கிட்டு மிளகாத்தூளுடைய பச்சை வாசனையுமே போகணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தக்காளி அதுக்கப்புறம் மிளகாத்தூளுடைய பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்திருக்குல்ல, இப்போது இந்த மசாலாவை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஊற வச்ச புளி இருக்குல்ல, அதை 200 ml தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அகைன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
காரக்குழம்பு அப்படின்னும் போது நம்ம கொஞ்சமாக செஞ்சோம் அப்படின்னாலவே அது நிறைய குழம்பு வரும். குழம்புடைய கன்சிஸ்டன்சி பச்சை தண்ணி போல் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக திக்காக இருக்கிற போல் பார்த்துக்கோங்க. இப்போது இதில் வந்துட்டு நம்ம எண்ணெயில் வதக்கின சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டேஜ்லேயே வந்துட்டு குழம்புக்கு அந்த மிளகாத்தூள் அதுக்கப்புறம் உப்புலாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறீங்க. சப்போஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடியே மிளகாத்தூள் உப்புலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிளகாத்தூள் உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு, அதனால் எக்ஸ்ட்ரா நான் எதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்பு சூடாகி இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் குழம்பு மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம குழம்பை கொதிக்க வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், குழம்புலேருந்து எண்ணெய் எல்லாமே நல்லா செப்பரேட்டாக பிரிஞ்சு வந்திருக்கும். குழம்போடைய டெக்ஸ்சரை பாருங்கள், அந்த தேன் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. காரக்குழம்பு அப்படின்னா பார்த்ததுமே நாக்கில் எச்சு விடுற அளவுக்கு இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. உங்களுக்குமே வந்து பார்க்கும்போது செம்ம டெம்ப்டிங் ஆகுதுல்ல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். அந்த குழம்போடைய கன்சிஸ்டன்சிலாம் எவ்வளோ கரெக்டாக இருக்குது அப்படின்னு சூடு ஆறுனதுக்கு அப்புறமே இந்த கன்சிஸ்டன்சி அப்படியே இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக இதில் வந்துட்டு ஒரு 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லாஸ்ட்டாக இந்த காரக்குழம்புல கார டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சின்னதாக சைஸில் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நல்ல கம்மன் வாசனையோட நாக்கில் எச்சூர் அளவுக்கு டேஸ்டியான சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி. இந்த சுண்டைக்காய் காரக்குழம்பு நீங்கள் தாராளமாக ஃப்ரிட்ஜில் வைக்காமலே 1 வாரம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம், கெட்டே போகாது. சுட சுட ஒயிட் ரைஸ் கூட நம்ம ரெடி பண்ண சுண்டைக்காய் காரக்குழம்பு சூடாக ஊற்றி அதுக்கு சைட் டிஷ்ஷாக அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அடடா, அதோடைய டேஸ்ட்டே தனி தான். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன், இந்த மாதிரி சுண்டைக்காய் காரக்குழம்பு செஞ்சுட்டு இந்த சுண்டைக்காவை வெறும் வாயில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், கொஞ்சம் கூட கசக்கவே கசக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் பச்சை சுண்டைக்காவில் காரக்குழம்பு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மெத்தடில் நீங்கள் வந்துட்டு காஞ்ச சுண்டைக்காய் இருக்கும்ல, அதில் கூட நீங்கள் செய்யலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த காரக்குழம்பை பார்க்கும்போதே அப்படியே நாக்கில் எச்சு ஓடுது இல்லை, அந்த அளவுக்கு அதோடைய டெக்ஸ்சரும் கலரும் அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட்டுமே பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்க, இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிவிட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறீங்க, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூவான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.